மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் பணத்தை வாங்கி ஏமாற்றிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கணவருடன் எஸ்பி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மயிலாடுதுறை 63பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவரின் மனைவி ஜெயந்தி. 2 கால்களும் செயலிழந்த மாற்றுத்திறனாளியான இவர் சிறுவயது முதல் டீ வியாபாரம் செய்து சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணத்தை திருமணத்தின் போது திரும்ப தருவதாக கூறி அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் 3 லட்சம் வரை வாங்கியுள்ளனர். ஆனால் 2½ ஆண்டு ஆகியும் பணத்தை திருப்பி கேட்டபோது யாரும் பணத்தை திரும்ப கொடுக்க முன்வரவில்லை. இதுகுறித்து பலமுறை அவர்களிடம் கேட்டும் எந்த பதிலும் இல்லாததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கடந்த 13ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்துள்ளார். இதற்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகம் முன்பு தனது கணவருடன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த தகவல் அறிந்து வந்த எஸ்பி ஜெயந்தியிடம் குறையை கேட்டறிந்து அதிகாரிகளிடம் பணத்தை உடனடியாக பெற்றுத்தர அறிவுறுத்தினார். எஸ்பியின் இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பொதுமக்களிடையே பாராட்டுகள் குவிந்து வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு பேருந்து பழுதாகியதால் பயணிகள் பேருந்தை தள்ளி சென்ற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஈரோட்டில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று எஸ்பிபி காலனி பகுதிக்கு சென்றுவிட்டு மீண்டும் பள்ளிப்பாளையம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது காவேரி RS என்ற பகுதி அருகே எதிர்பாராத விதமாக பேருந்து பழுதாகி நின்றது. ஓட்டுநர் எவ்வளவோ முயன்றும் பேருந்தை இயக்க முடியவில்லை. இதனையடுத்து பேருந்து நடத்துனர், பேருந்தில் பயணித்த பயணிகள் மற்றும் உள்ளூர் பயணிகள் இணைந்து பேருந்தை இயக்க வைக்க முயற்சி செய்து முடியாததால் பயணிகள் மாற்று பேருந்தில் ஏறி சென்றனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. குடியாத்தத்தில் அரசு நிதியுதவி பெறும் தனியார் பள்ளியில் கட்டணக் கொள்கையை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் பிச்சை எடுத்து பள்ளியின் நுழைவாயிலை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் அரசு நிதியுதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் அரசு நிர்ணயித்ததை விட அதிக கட்டணம் வசூல் செய்வதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேலூர் மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் பள்ளியின் முன் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதில் பள்ளியின் நுழைவாயில் கேட்டை மூடியும் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்தும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் டிஎஸ்பி மற்றும் சமூக நலத்துறை வட்டாட்சியர் மற்றும் பள்ளி நிர்வாகமும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை தவிர அதிக கட்டணம் வசூல் செய்வதில்லை என்று உறுதியளித்த பின் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த திடீர் ஆர்ப்பாட்டம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விடுபட்ட பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை வழங்கும் முகாம்கள் நடத்த வேண்டும் எனவும், முகாம்கள் நடைபெறுவதை விளம்பரப்படுத்தவும், மருத்துவமனைகளில் குறைகள் கேட்கப்பட்டு அதற்குரிய விதிமுறைகள் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர், ஊரக நலப்பணியாளர்கள், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு மாவட்ட திட்ட அலுவலர்கள், மாவட்ட சுகாதார அலுவலர்கள், அரசு மருத்துவமனை அலுவலர்கள், தனியார் மருத்துவமனை அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாண்டமங்கலம் மாரியம்மன் கோவிலில் வைகாசி தேர் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பாண்டமங்கலம் மகா மாரியம்மன் கோவிலில் வைகாசி தேர் திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அந்த வகையில் வைகாசி தேர் திருவிழாவானது சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமி ரதம் ஏறும் நிகழ்வும், பின்பு திருத்தேர் திருவீதி உலா நிகழ்வும் மிக விமர்சையாக மங்கள வாத்தியங்களுடன் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இன்று மாலை 4 மணிக்கு தீமிதி திருவிழாவும் நடைபெற உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.